இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பிசிடியன், இக்கோனியம், லிஸ்திரா, பிலிப்பாய், தெசலோனிக்கா, டெர்பாய் அது நம்ம பார்க்கிறோம். இந்த பட்டணங்கள் எல்லாம் அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த பட்டணத்தெல்லாம் அநேகமாக அவர் யூதர்களுக்கு அவர் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருந்தார். யூத ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி அவர் நாம் பார்க்கிறோம். வழக்கமாக அவர் செய்கிறபடியே ஓய்வு நாளிலே அங்கே ஜெபாலயத்துக்கு சென்று ஜெபாலயத்தில் வரக்கூடிய யூதருக்கும் சில கிரேக்கர்களுக்கும் அவர் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து சொன்னார். ஆனால் அவர் அத்தேனியா என்ற அந்த பட்டணத்திற்கு அவர் வரும்பொழுது இப்பொழுது எங்கே சொல்ல போகிறார்? அந்த அத்தேனியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானிகளிடத்தில் அவர் பேச போகிறார். மிகப்பெரிய ஞானிகளிடத்தில் பேச போகிறார். பாருங்க, ஏத்தன்ஸ், கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் என்று சொன்னா ஞானிகள் இருக்கக்கூடிய இடம், மிகுந்த செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடம், அறிவு சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம். நீங்க அநேகமாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் போன்ற பெரிய தத்துவ ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த அத்தானியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க நாட்டிலிருந்து அவர்கள் வந்தார்கள். சுமார் இப்போ பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற அந்த மாஸ் ஹில் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து பேச போகிறார். அந்த இடத்துல யாருமா பேசினது? சாக்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய உலக தத்துவ ஞானி பேசின இடம்தான் அந்த மாஸ் ஹில் என்று சொல்லக்கூடிய அந்த மலை உச்சியிலிருந்து அவர் பேச போகிறார். அங்கே யார் இருக்கிறார்? அங்கே அந்த கிரேக்க பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஞானவான்கள் இருக்கிறார்கள். நீ சாதாரணமாக அவரிடத்துல போய் பேசவே முடியாது. அவர் வீதிகள் தோறும் பேசுவதை கவனித்த ஸ்லோவாக்கியர் என்று சொல்லக்கூடிய, எபிகுரியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், நீ பேசுகிறது நவமாக இருக்கிறது, நீ சொல்லுகிற காரியம் புதிதாக இருக்கிறது, சரி நீ வா, நாங்கள் உங்க எங்க கொண்டு போகிறோம்? ஞானிகள் நிறைந்த ஒரு அவைக்கு உங்களை கொண்டு போகிறோம். மிகுந்த ஞானம் படைத்த பிலாசபர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறோம். அங்கே உன்னுடைய திறமையை காட்டு, நீ சொல்லுகிறதை சொல்லு. நம்ம வாசித்த வண்ணமாக அவர் நவமான புதிய காரியங்களை கேட்கிறார்கள். அது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சோதித்து அறியக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திற்கு அவர் கொண்டு போகிறார். ஏத்தென்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தானியா பட்டணத்தை பார்க்கும் பொழுது ஒரு கிரேக்க ஞானி எழுதுகிறார், அங்கே நீங்கள் கடவுளை தான் பார்க்க முடியும், மனுஷர்களை குறைவாக பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் கடவுள்கள், அவருக்கு எந்தெந்த கடவுள் தோன்றுகிறதோ அந்த கடவுள்களுக்கெல்லாம் கோயிலை கட்டி வைத்திருப்பார்கள். பாருங்க, அவர்கள் எல்லா இடத்திலுமே அவர் கோயில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு கல்வெட்டில் என்ன அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிறார்கள். இதுல நாம் என்ன அறிந்து கொள்றோம்? அவங்க பல கோயில்களை கட்டினாலும் கூட, பல தெய்வங்களை அவர்கள் வழிபட்டாலும் கூட, இன்னும் யாரையாவது நம்ம என்ன பண்ண போறோம்? துக்கப்படுத்திட போறோம். யாரா எந்த தெய்வத்தையாச்சும் நம்ம என்ன பண்ண போறோம்? வஞ்சித்திட போறோம். சரி, இன்னும் யாராவது இருந்தாக்கா அது அவங்களுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? அறியப்படாத தேவன். எல்லாரையும் நம்ம கவர் பண்ணி ஆகல. அவங்களுடைய திட்டம் என்ன? எல்லா தெய்வத்துக்கும் அங்க சிலைகள் இருக்க வேண்டும், எல்லா தெய்வத்தையும் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்கள். அதே போல ஒரு கல்வெட்டிலே அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி ஒரு கல்வெட்டை பார்க்கிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனியா பட்டணத்திலே அவர் சுற்றி வரும் பொழுது அந்த கல்வெட்டை பார்க்கிறார், அறியப்படாத தேவனுக்கு. ஆகவே இவர்களை குறித்து அவருக்கு ஒரு கட்டத்திலே சந்தோஷம் வருகிறது. எப்படியாவது கடவுளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சிக்கிறதை அவர் உண்மையாகவே அவர் நேசித்தார். ஆகவே அத்தானியா பட்டணத்திலே அவர் அங்கே இருக்கிறார். அவர்களிடத்திலே இப்பொழுது பேச போகிறார். இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அந்த அத்தேனியா பட்டணத்தில் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியருமான நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் வழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடை நடுவில் நின்று, அத்தானியரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். நீங்க எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது எப்படியாவது தேவர்களை அவர் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஞானமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார்.
எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்தேன் என்று சொல்கிறார். நான் பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்கு என்று நீங்க எழுதி வைத்திருக்கிறீர்கள். அந்த அறியப்படாத தேவனைத்தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? அறியப்படாத இந்த தேவனைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறீர்கள். அவர் ஒருவருக்கும் மறைவானவர் அல்ல, தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். தம்மை வாஞ்சியோடு தேடுகிறவர்களுக்கு தேவனானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தான் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மூடன் தான் என்ன சொல்லுவானா? தேவன் இல்லை என்று சொல்லுவான். யார் சொல்லுவாங்க? ஒருவன் தேவன் இல்லை என்று சொன்னால் அவன் யார்? வாசியுங்கள் அந்த வசனத்தை. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். யாரு மதிக்கேடன் தான்? முட்டாள் தான் என்ன சொல்லுவானா? முட்டாள் என்ன சொல்லுவானா? தேவன் இல்லை, தேவன் இல்லை என்று யார் சொல்லுவாங்க? முட்டாள் தான் சொல்லுவான். பாருங்க, இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இல்லை என்று சொல்லவே முடியாது. பாருங்க, அதினதின் காலத்திலே அதினதிலே நிர்ணயித்திருக்கிறார். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மெய்யாகவே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மெய்யாகவே ஒரு தேவன் இருக்கிறார், நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்றாரு? ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானி என்ன சொல்றாரு? உண்மையாகவே தேவன் இருக்கிறார், நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது என்று அவர் சொல்லி, அவருடைய மூளை அறிவிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவருக்கு என்ன படுத்துறாரு? தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். நாம தான் அவரை விட்டு ஓடி போய் மறைந்து கொள்றோம். ஆதாமை போல பாவம் செய்த உடனே நாம் தான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் விலகி ஓடி மறைந்து கொள்கிறோம். தன்னை ஒரு காலமும் ஆண்டவர் மறைத்துக் கொள்வதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு காலமும் அவரை மறைத்துக் கொள்வதில்லை. நீ தேவன் இல்லை என்று சொன்னால் நீ ஒரு மூடன். தேவன் இல்லை என்று சொன்னால் நீ ஒரு மூடன். எல்லாம் ஒழுங்கா இருக்கு. பாருங்க, ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, ஏபிசிடி என்ற ஆல்பபெட், ஏபிசிடி என்ற அந்த ஆல்பபெட்ஸை நீங்க வரிசையா அடுக்குங்க. ஏபிசிடி ஒழுங்கு கிரமமா அடுக்குங்க. அடுக்கிட்டீங்களா? இப்ப எல்லாத்தையும் கலைங்க. கலைத்து கையில ஒரு குவியலா அந்த ஏபிசிடி அந்த காரியத்தை நீங்க இணைந்து கொள்ளுங்க. இப்பொழுது வானத்தை நோக்கி தூக்கி போடுங்க. அது கீழே விழுந்து ஏபிசிடி எப்படி அதை எடுத்தியோ அதே போல இருக்குமா? இருக்குமா? சான்ஸே கிடையாது. என்ன சான்ஸ் இருக்கு? ப்ராபபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சான்ஸ் என்ன? 0.000000000000009 அப்படின்ற போட்டாங்களோ அது ஒழுங்கு கிரமமாக ஏபிசிடி வரிசையாக அது அமைதியே தூக்கி போட்டா பல்வேறு விதமாக சி முன்னாடி இருக்கும், டி முன்னாடி இருக்கும், பல்வேறு சிறந்து கிடக்கும். ஆனால் வரிசையும் கிரமமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இது மாதிரி இந்த உலகம் எப்படி வரிசையா இருக்குது? சந்திரன் எப்படி சரியான நேரத்தில் வருது, சூரியன் எப்படி சரியான நேரத்தில் வருது, எல்லாமே அதன் காலங்களிலே எல்லாம் நேர்த்தியா நடக்குது. இப்போ மே மாசம் ஜூன் மாசம்னா அங்கே மாம்பழ சீசன் வருகிறது எப்படி? ஆகவே சகலத்தையும் ஒழுங்கு கிரமமாக செய்திருக்கிறார். மனுஷன் இதை உண்டாக்கவில்லை. அத்தனையரே நீங்கள் மனுஷனால் நீங்கள் உங்களை கடவுளாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அநேக கடவுள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அறியப்படாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த தேவனைத்தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். மூடன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுவான். இரண்டாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் எப்படி இருந்தோம்? வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனற்றவர்களாக இருந்தோம், வித்தவுட் காட் என்று சொல்லி எபேசியர் 2:12 வாசிக்கிறோம். எபேசியர் 2:12 நாம் வாசிக்கிற காரியம் என்ன? நாம் முன்பே தேவனற்றவர்களாக இருந்தோம்.
தேவனை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தோம், மூடர்களாக இருந்தோம். எங்கே தேவன்? தேவனுக்கு கண் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல. தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல. தேவனை அறியாதவன் யாரு? அஞ்ஞானிகள். 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அல்லது தமிழில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை அறியாத அஞ்ஞானிகள். எபேசியர் 2:12 வாசிக்கிறோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? சங்கீதம் 14:1 படி நாம் என்ன சொன்னோம்? தேவன் இல்லை என்று மூடர்களாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட நாம் எப்படி இருந்தோம்? தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாக இருந்தோம். பாருங்க, தேவன் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அவருடைய கோபாக்கினையை பெற்றுக் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக் கொள்ளுவதாக இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இப்ப 3 விதமான காரியங்களை பார்க்க போறோம். முதல்ல யாருக்கு எழுதுறாரு? யோவான், பிள்ளைகளே. பிள்ளைகளே என்று சொன்னா குழந்தைகள் கிடையாது, ஆவிக்குரிய விஷயத்துல பிள்ளைகளா இருக்கிறவங்க. உங்களுக்கு 40 வயசு ஆகலாம், 60 வயசு ஆகலாம், 70 வயசு ஆகலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய அந்திம காலத்தில் இருக்கலாம், மரணத்தினுடைய தருவாயில் இருக்கலாம். நீங்க தேவனை அறியவில்லை என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகள். யார் பிள்ளைங்க? குழந்தை பருவத்தில், வயதின் காரணமாக குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் என்று சொன்னால் யார் அவர்கள்? அவர்கள் தேவனை அவ்வளவாக அறிந்து கொள்ளாதவர். அவருக்கு என்ன சொல்றாரு யோவான்? அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாரு? நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். பாருங்க, 2வது 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீ ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, வாலிபருக்கு என்ன சொல்றாரு? நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுனால எழுதுகிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி காரியங்களை சொல்கிறாரு, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்ததினால். பாருங்க, இப்ப தேவனை அறிந்தவர்கள் யாரு? பிதாக்கள். பிதாக்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் வளர்ந்தவர்கள், மெச்சூர்டு பீப்புள். ஒருவன் ஆவிக்குரிய விஷயத்திலே வளர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் பிதாவாக இருப்பான், வயது முதிர்ந்தவனாக இருப்பான். வயதில் சிறிய வயதாக இருந்தாலும் கூட அவன் தேவனை அறிந்தான் என்று சொன்னால், இந்த அறியப்படாத தேவனை அறிந்தான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவன் பிதாவை போல இருக்கிறான். பாவத்தை செய்து மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கோருகிறவன் எப்படியாக இருக்கிறான்? அவன் குழந்தையை போல இருக்கிறான். உங்களுடைய ஸ்டேஜ் என்ன? பாவத்தை செய்து 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 நீங்கள் தேவனிடத்திலே அறிக்கை செய்து மன்றாடுகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் குழந்தைகள். ஒரு சமயம் நீங்க வாலிப பிராயத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், யார் வாலிப பிராயத்தில் இருக்க முடியும்? இந்த பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். பாவம் வரும்பொழுது அதை மேற்கொள்கிறவர்கள், அதுக்கு கீழ்ப்படியாமல் அதை மேற்கொள்கிறவர்கள். என்ன சொல்றாரு யோவான்? நீங்கள் வாலிபர் என்று சொல்லுகிறார். 3வது கட்டம், நிறைவான கட்டம், அதுதான் பர்ஃபெக்டான கட்டம். அந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்? பிதாக்களே, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறபடியா. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோமா? அப்படி என்றால் நாம தான் தேவனுக்குள்ளாக வளர்ந்தவர்கள், நாம தான் தேவனுக்குள்ளாக வளர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்தியமாக அவருடைய கூட இருப்பதுதான் நித்திய ஜீவனா? நித்தியமாக அவரோட இருப்பதுதான் நித்திய ஜீவனா? அல்லவே இல்லை. நித்திய காலமா பரலோகத்தில் இருப்பது நித்திய ஜீவன். வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவன் என்றால் என்ன?
அழகாக சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, and this is eternal life. இதுதான் நித்திய ஜீவன், உம்மை அறிகிறதும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதும். வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய தேவனை உம்மையும் தேவனை அறிகிறதுமா சொல்லுங்க. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது பாருங்க, அத்தேனியா பட்டணத்தாரே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். எது நித்திய ஜீவன்? எது நித்திய ஜீவன்? தேவனோடு கூட இருப்பது நித்திய ஜீவன் அல்ல, நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்பதுதான் நித்திய ஜீவன். அவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது நித்திய ஜீவன். நீங்க நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பிதாக்களை போல தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது குழந்தைகளை போல பாவங்களை செய்து 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 திரும்பவும் ஒரு முறை போய் ஆண்டவர்கள் மன்னிப்பை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை குழந்தைகளைப் போல இருக்கிறது. அல்லது நீங்கள் பாவத்தை மேற்கொள்பவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் வாலிபராக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை அறிந்து கொண்டவர் என்று சொன்னால்தான் நீங்கள் பிதாக்களை போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நித்திய ஜீவன். பாருங்க, நித்திய ஜீவனுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்க. இந்த அத்தனைய பட்டணத்தார் தங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று நினைத்தார்கள். இந்த தெய்வங்களை எப்படியாவது நாம் திருப்திப்படுத்தினால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று விசுவாசித்தார்கள். ஆனால் சங்கீதக்காரன் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறான், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானே. துன்மார்க்கன் என்ன சொல்றான்? யார் துன்மார்க்கன்? தேவனை அறியாதவன் தான் துன்மார்க்கன். யாருங்க துன்மார்க்கன்? ஐயோ, நான் தேவனை அறியலாம் துன்மார்க்கனா? ஆமா, நீ துன்மார்க்கன் தான். பாருங்க, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது, அதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த பிள்ளை தகப்பனை குறித்து அறிந்து கொள்ளணுமா இல்லையா? அறிந்து கொள்ளாம அவர் அவ்வளவு அன்பு செலுத்தினாலும் கூட, அவர் எல்லாவற்றையும் செய்தாலும் கூட, அந்த குழந்தையானது அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுது, நீ எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொன்னா எப்படி? அது துன்மார்க்கமான குழந்தை. தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றாலே நீ துன்மார்க்கன். நீ ஒன்றான மெய்தேவனை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றாலே துன்மார்க்கன். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். நீ தேவனை அறியாம சமயத்திலே நீ எப்படி இருந்தாய்? காணாதவரை போல இருந்தாய். இப்பொழுதோ நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்ப ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்லி கல்லுகளையும் மரங்களையும் ஆறுகளையும் நீ என்ன பண்ண? தேவன் என்று சொல்லி நீ ஸ்தாபித்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியெங்கும் பார்க்கும் பொழுது எல்லாம் அவருக்கு சாட்சி கொடுக்குது. தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். உன் உள்ளத்திலே ஒரு காரியம் சொல்லுகிறது, இது பாவம், இது அக்கிரமம், இது அநியாயம் என்று சொல்லி உன் உள்ளத்திலே காரியம் சொல்லுகிறது. இதை அறிந்து உணராதவனாக நீ எப்படி வாழ முடியும்? யாரு துன்மார்க்கன்? தேவனை அறிவில்லை என்றாலும் துன்மார்க்கன். கொலை செய்வதோ அல்லது பொய் சொல்வதோ இவற்றுக்கு எல்லாம் முன்பாக தன்னை நீதிமான் என்ற ஒரு மனுஷன் சொன்னாலும் கூட துன்மார்க்கமாய் வாழ்பவன் என்றால் யாரு? தேவனை அறியாதவன். ஐயோ, இவ்வளவு பெரிய காரியமா? நீ தேவனுக்கு தெரியாதுன்னு சொன்னாவே நீ துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் என்ன மனசுல சொல்றான்? 110 சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பது. நான் என்ன வேணாலும் பாவம் செய்வேன், நான் எது வேணாலும் பாவம் செய்வேன், நான் துன்மார்க்கமாக வசிப்பேன், நீ என்ன பண்ண முடியாது? விசாரிக்க முடியாது, நீ தீர்ப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லி துன்மார்க்கன் சொல்லுவான். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவனுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். புரிஞ்சுதாங்க? துன்மார்க்கன் என்ன சொல்றான்? சங்கீதம் 10 படி, நீ கேட்டு விசாரிப்பதில்லை, நீ நியாயம் விசாரிப்பதில்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் நம்ம 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனை அறியாதவர்களுக்கு யாருக்கு தண்டனை வரும்போது? தேவனை அறியாதவர்கள். தேவன் தேவையில்லை, நான் தேவனை அறிந்து கொள்ள மாட்டேன், நான் என் சுயசித்தமாகத்தான் வாழ்வேன் என்று சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், தேவன் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார் என்ற சத்தியத்தை, சுவிசேஷத்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 என்ன வாசிக்கிறோம்? தேவனை அறியாதவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளாதவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கினார். அதன் மூலமாக அவரை அறிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படி அவர் விசாரிக்க போகிறார். உன்னை நீ ஏன் எனக்கு கீழ்ப்படியல, நீ ஏன் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் விசாரிக்க போகிறார். பாருங்க, அவர் வரப்போகிறார். நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை விசாரிக்க போகிறார். பாருங்க, ஒரு காலத்தில் நாமும் கூட இப்படித்தான் இருக்கும். துன்மார்க்கரா பிரதர், நான் எப்ப பிரதர் துன்மார்க்கரா இருந்தேன்? நான் ஒருவனுக்கு தீங்கு செய்யல, நான் ஒருவனுடைய காரியத்துக்கு கொள்ளை எடுத்துக்கொள்ளல, நான் ஒருவனையும் ஏமாற்றல, ஒருவனுக்கு துரோகம் செய்யல, என்னை பார்த்து நீ துன்மார்க்கன் எப்படி பிரதர் சொல்லுவீங்க? வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிவலை என்றால் நீ துன்மார்க்கன், மெய்யான தேவனை நீ அறிவலை என்று சொன்னால் நீ துன்மார்க்கன், எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ துன்மார்க்கன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 பவுலின் மூலமாக என்ன சொல்றாரு? தேவனை அறியாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு அங்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, வாசிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல நீ என்ன நம்பணும்? தேவன் உண்டென்று நம்பணும். தேவன் உண்டென்று நம்பணும். அவரிடத்தில் நீ கிட்டி சேர்ந்தால் அவர் பலனளிக்கிறார், உனக்கு நன்மை செய்கிறார், உன்னை தன் பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தினால் தேவன் உண்டு என்று நீ நம்பணும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது, மரத்தையும் மச்சங்களையும் கடலையும் நீரையும் நிலத்தையும் வானத்தையும் சூரிய சந்திரனையும் பார்க்கும்போது தேவன் உண்டு என்று நம்பணும். சங்கீத புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய விரலில் கிரிகையாகிய வானங்களையும் என்ன சொல்றான்? நீ உன்னுடைய விரலினுடைய கிரிகையினால வானங்களை உண்டாக்கினீர், நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது நீ மனுஷனை நினைக்கிறதற்கும் மணிபுத்திரன் மீது கண்ணோக்கமா இருக்கிறதற்கும் அவனே மாத்திரம். சங்கீத புத்தகம் 8ஆம் அதிகாரம். எவ்வளவு பெரிய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷன் மீது கவனம் வைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். எல்லாம் அவருடைய கரத்தினுடைய கிரியா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது டூ வே சொல்றாரு பாருங்க. ரெண்டு பக்கமும் ஒரு காயின்ல ரெண்டு பக்கமும் அச்சடிக்கப்பட்டிருந்தா செல்லும். இப்ப எப்படி நான் தேவனை அறிந்திருக்கிறேன், எனக்கு தேவனை தெரியுது மாத்திரம் இல்ல, இப்போ என்ன நடக்குது, அவரும் என்ன அறிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆராதிக்கலாமா, ஆண்டவரே உண்மை நீங்க வெளிப்படுத்தினீரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்மை நீ எனக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உம்மால் நான் அறியப்பட்டிருக்கிறேன், என் பேர் தெரியும், உமக்கு நான் யாருன்னு தெரியுது. இந்த உலகத்துல கோடானு ஜனங்கள் இருக்கிறாங்க, என்னை பேர் சொல்லி அழைக்கிறீரே, என்னை தெரியும் என்று சொல்லுகிறீரே, என்னை உள்ளங்கையில் வந்து வைத்திருக்கிறீரே, என்னுடைய எல்லா காரியமும் உங்களுக்கு தெரிகிறது. எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு விதமா இருந்தாலும் கூட அவருக்கு நம்ம தெரியுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என்னோட தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறாரு, என்ன சந்தோஷமா வைத்திருக்கிறாரு. நாம் தேவனால் அறியப்பட்ட ரெண்டுவே. நான் தேவனை அறிந்திருக்கிறேன் முதல்ல, அதோட நிறைய பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. எனக்கு தெரியுங்க இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒண்ணு தெரியுமா, அநேகரை பார்த்து அவர் இருக்கும்போது சொல்றாரு, நான் உங்களை ஒளிஞ்சு போத்திக்காத, உங்களுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, உமது நாமத்தினாலே அநேகரை நாங்கள் சொஸ்தப்படுத்தினோமே. அவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு காலை வேளையிலே அவர் சொல்லுகிறார், நீ என்னால் அறியப்பட்டிருக்கிறாய். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. நீ என்னால் அறியப்பட்டிருக்கிற, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அதே சமயம் நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்கு செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. வாசிங்க, வானங்களை சிருஷ்டித்து 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்கிற சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த வசனத்தை மறைக்கவே கூடாது. ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படின்னு சொன்னா, வானத்தை சிருஷ்டித்தாரு, ஆனால் பூமியை வெறுமையா சிருஷ்டிக்காம அதுல மக்களை குடியேற்றினார். உன்னையும் எண்ணையும் படைத்து பூமியை அது மக்களாகிய நம்மை பூமியில வெறுமையா இருக்க செய்யாமல் நம்மை குடியேற்றினாரு. அது மாத்திரமல்ல, செய்து படித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாருன்னா சொல்றாரு, நான் தாண்டா தெய்வம், வேற தெய்வம் கிடையாது. என்ன சொல்றாரு, நான் தான் தெய்வம், என்னுடைய மகிமையை வேறொருக்கு கொடேன். இப்போ நம்மளுடைய ஊர்ல அத்தனைய பட்டணத்துக்கு போல இந்திய தேசம் அநேக வழிபாடுகள் இருக்கிறது, சிலைகள் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, அத்தனைய பட்டணத்தை என்ன சொல்றாங்க, எங்களுடைய தெய்வங்கள்லாம் இருக்கட்டும், நீ ஒரு ஆளை கொண்டு வரியா, அவனையும் சேர்த்துக்கணும், நீ புதுசா ஒரு ஆளை கொண்டு வரியா, இவர் தான் தெய்வம் சொல்றியா, பரவாயில்ல, அவரையும் இருக்கட்டும், இவர்களோடு கூட அவரும் இருக்கட்டும். ஆண்டவர் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஏசாயாவில் சொல்றாரு, வானத்தையும் படைத்து பூமியை ஜனங்களுக்கு குடியிருப்பாக கொடுத்த நான் சொல்லுகிறேன், நான் தானே கர்த்தர், வேற யாரும் இல்லை. இதான் கொலைக்கு சொல்லணும், நான் தான் கர்த்தர், என்னுடைய மகிமையை வேறொருக்கும் கூட, என்னுடைய மகிமையை கூட, என்னோட ஆராதனை கூட, வேறு ஒருவரை ஆராதிக்க முடியாது, வேறு ஒருவரை நீ அப்பா என்று கூப்பிட முடியாது. உன்னை படைத்த நீ என்ன அப்பா என்று கூப்பிட வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்தரி சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பிள்ளை இருக்குது, தெருவில் போற யாராவது பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடவே முடியாது. ஒருவேளை மாமான்னு கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிப்பாங்க, சித்தப்பான்னு கூப்பிடு அப்படின்னு வேறு யாராவது கூட பெரியவங்களா இருக்கணும், மாமான்னு சொல்லு, தாத்தான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லலான்னு சொல்ல முடியுமா? உறவே தப்பாயிடும். குழந்தைய பார்த்து அப்பா அப்பான்னு வேறு ஒருத்தர் பெற்ற தகப்பனை தவிர மற்றவன் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆண்டவராகிய பிதாவாகி தேவன் அப்படித்தான் நமக்கு சொல்றாரு, நீ வேறொரு அப்பான்னு கூப்பிட முடியாது, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்க போறோம்.
ஓசேயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசேயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். வாசிங்க, எல்லாம் வாசிங்க. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கேட்டுட்டீங்களா? ஓசேயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். நம்ம இடத்துல என்ன விரும்புறாரு? பலி கேட்கிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்துல நான் பலியை கேட்கலப்பா, தகன பலியை கேட்கல, உன்னிடத்துல காணிக்கையை கேட்கல, நீ எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பல காரியங்கள் உன்னிடத்துல கேட்கல, உன்னுடைய சொத்து சம்பத்தி எனக்கு தேவையில்ல. அவரு ஒரே ஒரு விருப்பம் என்ன இருக்குது? என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டால் எனக்குரிய மரியாதையை நீ கொடுப்பாய், எனக்குரிய கனத்தை கொடுப்பாய், எனக்குரிய ஆராதனையை கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பலியை நான் விரும்பலப்பா, அவனுடைய காணிக்கையெல்லாம் எனக்கு வேணாம். இந்த வானமும் பூமி நான் உருவாக்கினது, நீ எதை கொண்டும் என்னை திருப்திப்படுத்தவே முடியாது. அவர் என்ன சொல்றாரு? என்ன நீ அறிஞ்சுக்கிறியா? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ள கிடக்கை, உள்ள விருப்பம் என்ன இருக்குது? நான் என்னை வெளிப்படுத்துறேன் உனக்கு. ஆண்டவருடைய ஆராதனை வேலையில சொல்றாரு நம்ம பாரு, நான் என்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகாமையில் இருக்கிறார். நான் யார் என்பதை நான் உனக்கு விளக்கி சொல்றேன். நான் யார் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? அதுவே போதும், அதுவே போதும். உன் சொத்து சம்பத்தி எல்லாம் வச்சு நான் உனக்கு தரேன், என்ன வேணுமா நான் தரேன். நீ உன் கையில நான் எதுவும் வாங்க மாட்டேன். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் தனக்கு எது வேண்டுவது இல்லை, மனுஷன் கையினால் அவர் எதையும் வேண்டுவதில்லை. நீ செய்து எதுவும் அவர் கொடுக்க முடியாது. இந்த பூமியில நீ எதுவுமே செய்து கொடுக்க முடியாது. அவர் சொல்ற, என்ன அறிஞ்சுக்கோ. நான் யாரை அறியணும்? என்னை நீ அறிஞ்சுக்கினா எனக்குரிய மரியாதையை கொடுப்ப, என்னை நீ அறிந்து கொண்டால் எனக்குரிய ஆராதனை நீ செலுத்துவ. அவருடைய உள்ள கிடக்க என்ன, அவருடைய உள்ள விருப்பம் என்ன? ஓசேயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். பலி வேணாம்பா, உன்னுடைய காணிக்கை வேணாம், நீ என்ன அறிஞ்சுக்கோ என்று சொல்ற. பின்னாடி வாசிக்கிறோம். அத்தனைய பட்டணத்துல சில பேர் ஏற்றுக்கினாங்க, சில பேர் நாளைக்கு பார்க்கலான்னாங்க, அடுத்தவங்க என்ன சொன்னாங்க, சில பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க. 3 விதமான மக்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு அவருடைய மனசுல வந்தது. 3 விதமான மக்கள் தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சில பேர் காரியங்கள் இப்படியா இருக்குதா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சூப்பர் செய்தியா இருக்குது, அப்ப என்ன பண்ணலாம், நாளைக்கு நீ வந்து பேசுனாங்க. 3வது கட்டமா என்ன பண்ணாங்க, எனக்கு செய்தியே வேணாம், இந்த தேவன் வேணாம், இந்த தேவனை நான் அறிந்து கொள்ள விரும்பல என்று போயிட்டாங்க. நாம் எந்த விதமான மக்களாக இருக்க விரும்புவோம்? அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து கையினால் செய்யப்பட்ட எதையும் வணங்காமல், சிருஷ்டியை வணங்காமல், சிருஷ்டிகர்த்தரை வணங்கி தேவனை அறிகிற அறிவே வளர்ந்தேறுகிற பிள்ளைகளாக இருக்குவான். நாம் குழந்தைகளா அல்லது வாலிபரா அல்லது பிதாக்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உங்கள் பிதாக்களாக வேண்டும். பிதாக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் பிதாக்கள், தேவனை அறிந்தவர்கள் தான் பிதாக்கள். அவர் தன்னை மறைக்காமல் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால், எனக்கு தேவன் தேவையில்லை, தேவன் இல்லை என்று சொன்னால், சங்கீத புத்தகம் 14:1 படி நீ ஒரு மூடன், you are fool என்று போடப்பட்டிருக்கிறது. நீ ஒரு மூடன். மூடன் தான் தேவன் இல்லை 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 என்று சொல்லுவான். நாம் அஞ்ஞானிகளை போல தேவன் இல்லை என்று சொல்லாமல் ஒரே தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனை நாம் ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.